அனைவருக்கும் வணக்கம். மனிதரை மிஞ்சும் ஆன்மீக சேனலில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய பதிவு, இந்த சிறப்பு வாய்ந்த தை மாதத்தில் நமக்கு அம்பிகையின் அருள் பரிபூரணமாக கிடைக்கணும், அனைத்து தெய்வங்களும் நம் இல்லம் தேடி வரணும் அப்படின்னா இந்த ஒரு விஷயத்தை நம்ம கடைபிடிக்கணுங்க. அது என்ன விஷயம், எப்படி செய்யணும் என்பதை பற்றிய தகவலை தொடர்ந்து பார்க்கலாம். தமிழ் மாதங்களில் எல்லா மாதத்திற்குமே ஒவ்வொரு சிறப்பு இருக்குதுங்க. அதிலும் தை மாதத்திற்கு உண்டான அம்சங்கள் அதிகம்னே சொல்லலாங்க. இந்த தை மாதத்தில் வரக்கூடிய அனைத்து பண்டிகை நாட்களுமே விரத நாட்களுமே ரொம்பவும் விசேஷமானது. அந்த வகையில் அம்பிகை வழிபாட்டிற்கு ஆடி மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையும் தை மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையும் ரொம்ப சிறப்பு வாய்ந்ததுன்னே சொல்லலாங்க. இப்போ நம்ம வீட்டில் தெய்வ கடாட்சமும் நிறைந்து இருக்கணும் அப்படிங்கும் பொழுது ஒவ்வொரு வீட்டிலையுமே பெண்கள் காலையில் எழுந்தவுடன் செய்யக்கூடிய முதல் வேலை என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, வாசல் கதவு திறந்து வாசல் பெருக்கி தண்ணீர் தெளித்து கோலம் போடுறது தாங்க. தினமும் வாசல் தெளித்து கோலம் போடுறது அப்படிங்கிறது ரொம்பவும் நல்லதுங்க. ஒரு சிலர் வேலை காரணமாக எல்லா நாட்கள்லுமே வாசல் தெளித்து கோலம் போட முடியாதுங்கிற சூழ்நிலையில் எப்படியும் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை மட்டுமாவது கட்டாயம் இந்த வாசல் தெளித்து கோலம் போட்டுடுவாங்க. இந்த தை மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு நாளுமே நமக்கு ரொம்பவும் விசேஷமான நாளுங்க. இந்த மாதத்தில் நம்ம வாசல் தெளித்து கோலம் போடும் பொழுது இந்த ஒரு விஷயத்தையும் சேர்த்து செய்தோம் அப்படின்னா இதற்கான பலன் அப்படின்றது நமக்கு அதிகங்க. அனைத்து தெய்வங்களின் அருளையும் நம் வீடு தேடி கொண்டு சேர்க்கும்னே சொல்லலாம். தெய்வ அருள் நம்ம வீட்டில் நிறைஞ்சிருச்சுன்னா போதுங்க, வேறு எதுவுமே நம்மளுக்கு தேவையில்லை. நமக்கு வேண்டியது அனைத்தும் கிடைக்கும். இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் சாதாரணமாக இரவு தூங்க போகிறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு டம்ளரோ அப்படி இல்லைன்னா ஒரு சொம்பு எடுத்துக்கோங்க. இதுக்கு நீங்கள் சில்வரே பயன்படுத்தலாங்க. அந்த சொம்பு நிறைய சுத்தமான தண்ணீர் நிரப்பிக்கோங்க. அதில் நீங்கள் கொஞ்சமாக மஞ்சள் தூள், கல் உப்பு, வேப்பிலை இந்த மூன்றையும் ஒன்றாக கலந்து வச்சிடுங்க. வேப்பிலை கிடைக்காத பட்சத்தில் மஞ்சள், கல் உப்பு ரெண்டையும் சேர்த்தால் மட்டுமே போதும். அடுத்த நாள் காலையில் எழுந்து நீங்கள் முன்வாசல் கதவை திறக்காமல் பின்வாசல் கதவு இருந்துச்சுன்னா நீங்கள் அதை திறந்து விடலாம். அப்படி பின்வாசல் கதவு இல்லை அப்படின்னா நீங்கள் ஜன்னல் கதவுகளை கூட நீங்கள் திறந்து விடலாங்க. அப்படி திறந்து விடும் பொழுது மூதேவி, அதாவது மூத்த தேவியானவர் நம் வீட்டை விட்டு வெளியேறிடுவாங்க அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறமா தான் நம்முடைய முன்வாசலை திறக்கணும். அப்போது தான் மகாலட்சுமி தாயார் உள்ளே வருவாங்க அப்படின்றத ஐதீகங்க. அப்படி வாசல் கதவை திறக்கும்போது ஓம் வரலட்சுமியே நமக இந்த ஒரு வார்த்தை மறக்காமல் சொல்லுங்க. இதன் மூலம் உங்கள் வீட்டிற்கு சுபிட்சத்தை தேடி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாங்க. அதுக்கப்புறமா வாசல் பெருக்கி தண்ணீர் தெளிச்சுட்டு நீங்கள் எடுத்து வச்சுருந்தீங்க இல்லைங்களா, அந்த தண்ணீரையும் கொண்டு வாசலில் தெளித்து விட்டுடுங்க. இந்த மாதிரி நீங்கள் தெளித்து விட்டதுக்கு அப்புறமா நீங்கள் தொடப்பம் வைத்து மறுபடியும் கூட்டக்கூடாது. நான் அப்பார்ட்மெண்ட்டில் குடியிருக்கிறேம்மா, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த தண்ணீரை நீங்கள் துணியை நனைத்து உங்கள் வாசலை நீங்கள் தொடச்சி விட்டுடலாம். இதை செஞ்சதுக்கு அப்புறமா வாசலில் நீங்கள் கோலம் போட்டு விளக்கு ஏற்றணும். இந்த விளக்கு ஏற்றும் இடத்துல கட்டாயமாக ஒரு கோலம் போடணுங்க. இந்த விளக்கிற்கும் நீங்கள் பூ வைத்து தீபாராதனை காட்டணும். இப்போ இதை நாளைய தினம் வெள்ளிக்கிழமைங்க. இந்த முறையில் வாசலில் தண்ணீர் தெளித்து கோலம் போட்டு தீபம் ஏற்றி வச்சிட்டிங்க அப்படின்னா மகாலட்சுமி தாயார் உங்களுடைய இல்லம் தேடி வருவாங்கங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் கலந்துருக்கக்கூடிய மஞ்சள், வேப்பிலை இது எல்லாமே அம்பிகை வழிபாட்டிற்கு ரொம்பவும் உகந்த ஒரு பொருளுங்க. இதனால் அனைத்து தெய்வங்களும் நம் இல்லம் தேடி வருவாங்க அப்படின்னே சொல்லலாம். இதோடு சேர்த்து நீங்கள் கல்லுப்பு கலந்துருக்கிறதுனால உங்கள் வீட்டில் சுற்றி இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்கள் எல்லாமே நீங்குங்க. கண் திருஷ்டி அனைத்துமே விலகும். நல்ல ஆற்றல் உங்கள் வீடு தேடி வரும்னே சொல்லலாங்க. இந்த தை மாதம் முழுவதுமே நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை செய்யலாங்க. அதுலேயும் நாளை தினம் தை வெள்ளிக்கிழமை நீங்கள் இந்த விஷயத்தை செய்யும் பொழுது ஒரு சிறிய மாற்றமானது உங்களுடைய வீட்டில் பெரிய மாற்றங்களை கொண்டு வரும் அப்படின்னே சொல்லலாம். நம்பிக்கையோடு இதை செய்து பலன் பெறலாங்க. இந்த பதிவை பற்றிய சந்தேகங்கள் உங்களுக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள். நலமுடன் வாழலாம். நல்லதே நடக்கும். நன்றி.